மதுரை மாநகராட்சியில் நடைபெற்ற சொத்து வரி முறைகேட்டை அமைச்சர் மூர்த்தி முதலமைச்சரின் கவனத்திற்கு கொண்டு சென்றிருக்க வேண்டும் என அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு தெரிவித்துள்ளார். மதுரை மாநகராட்சியில் நடைபெற்ற முறைகேட்டை கண்டித்து மதுரை பத்தானியாபுரத்தில் அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட பின் செய்தியாளர்களை சந்தித்த செல்லூர் ராஜு, உள்ளாட்சி பிரதிநிதிகள் தவிர செய்யாத அளவிற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கூறினார். யாமறியும் பராபரமின்னு ஆனந்தோட போடுறேன். யாமறியும் பராபரமி எனக்கு ஒன்றுமே தெரியாது, நான் எதுலையும் தலையிடுறதில்லை, எனக்கு என்ன பொறுப்பு இருக்குன்ற அப்படி போகக்கூடாது. ஒரு மக்கள் பிரதிநிதி சட்டமன்ற உறுப்பினர் எங்கள் காலத்தில் நடந்த இதெல்லாம் சொன்னார், உரையோட அங்கே நடக்குது இங்கே நடக்குது, அப்புறம் அவரே திறந்து வச்சார் பெரியார் பேருந்து. ஆக இது பிடிஆர் மட்டும் இல்லை, இவரும் வணிகவரித்துறைக்கும் பங்கு இருக்கு. வணிகவரித்துறை தான் இன்னைக்கு அமைச்சராக வர்றார். மதுரை அமைச்சர்னா பிடிஆர் பழனிவேல்ராஜன் இல்லை, வணிகவரித்துறை அமைச்சர் தான் வர்றாரு. வணிகவரித்துறை அமைச்சர் இதில் பார்த்தீங்கன்னா எல்லா மேற்கொண்டு அவர்கிட்ட தான் நிறைய மாமன்றங்கள் வருகிறது. இப்போ எங்களுடைய தொகுதியில் 22 வார்டு அவர்கிட்ட தான் போகுது. அப்புறம் அவருக்கு கீழே இருக்கிற 15 வார்டு இருக்குது. பார்த்தீங்கன்னா மதுரை மாநகராட்சியில் பெரும்பகுதி, அதுபோக எல்லா இடங்களையும் அவருக்கு உடைய அதிகாரம் இருக்குது.